ஓகே. ஸோ அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 2வது கிளாஸ். ஸோ சில பேர் வந்து இந்த குரூப்ல உள்ளவங்க வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்தாங்க. சில பேர் வந்து ஆம், இன்னைக்கு தான் நாள் கிளாஸ். ஸோ அவங்களுக்குலாம் வந்து நான் உங்களுக்கு ரெக்கார்டிங் அனுப்பியிருப்பேன் போன கிளாஸோட. ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் என்ன படிச்சோன்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நான் ஷேர் ஸ்க்ரீன் பண்ணுறேன். இப்போ போன வாரம் மாதிரி தான். ஆனால் இந்த வாரம் வந்து என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இன் டீட்டெயிலாக போவோம் நம்ம வந்து ஒன்றும் இன் டீட்டெயிலாக ஃபாரெக்ஸில் வந்து மெயினாக நீங்கள் நம்ம தெரியும்ல இந்த பாய் செல். ஸோ அதை பற்றி நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ போன கிளாஸில் நம்ம லைட்டாக ஒரு ரிவைஸ் பண்ணுவோம். ஸோ போன கிளாஸில் என்ன நம்ம ரிவைஸ் பண்ணோம்னா இட்ஸ் பேசிக்லி கடைசியாக வந்து நம்ம வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நம்ம படித்தோம். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வந்து பேசிக்லி நியூஸ் 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 அனலைசிங் நியூஸ் அனலைசிங். ஸோ வெதர் ஒரு நாட்டோட எக்கனாமி வந்து கூட்டா இருக்கா இல்லை பேட்டா இருக்கா, அதை வச்சு அதை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்றது. இன்னைக்கு என்ன படிக்க போறோம்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ். There are two types of analysis. One is fundamental, another one is technical. போன வாரம் வந்து நம்ம வந்து ஃபண்டமெண்டல் கவர் பண்ணிட்டோம். இந்த வாரம் வந்து டெக்னிக்கல். ஸோ டெக்னிக்கல் ஈஸியா உங்க மைண்ட்ல என்ன வரணும்னா இட்ஸ் பேசிக்லி சார்ட் ஒர்க். சார்ட்ல நம்ம பார்க்கறது தான், சார்ட் பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்றது தான் பேரு டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோர் டு ஒரு ஜெனரல் டேர்ம் டெக்னிக்கல் அனாலிசிஸ் போகாம வந்து லாங் அண்ட் ஷார்ட் பத்தி நம்ம வந்து பேசுவோம். ஓகே, இல்லைங்க ஏதாவது சார்ட்ல ஏதாவது வந்திருக்கா நான் பார்த்துக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்க்கெட்ல வந்து யூ கேன் என்டர் இன் டூ வேஸ் இன் டூ டைரக்ஷன், விச் இஸ் ஒன் இஸ் லாங் பொசிஷன், ரெண்டாவது வந்து ஷார்ட் பொசிஷன். ஸோ லாங் பொசிஷன்னா MT5ல என்ன வார்த்தை இருக்கும்னா பாய்னு இருக்கும், பாய் பொசிஷன் இருக்கும். யா, ஸோ பாய் பாய்னா என்னது பேசிக்லி ஒரு ப்ரைஸை வந்து நீங்க பெட் பண்றீங்க, அந்த ஒரு பர்டிகுலர் பேர் வந்து ப்ரைஸ் ஏறுறதுக்கு அண்ட் ஆல்சோ த ப்ரைஸ் ஷுட் கோ அப்வர்ட்ஸ். தட்ஸ் வாட் யூர் பெட்டிங் இன் யோர் மைண்ட். உங்க மைண்ட்ல வந்து பெட்டிங் வந்து இஸ் ஆல்வேஸ் அப்வர்ட்ஸ் இஃப் யூ பை. அதே வந்து ஷார்ட் பொசிஷனா ஆப்போசிட். ஸோ இந்த லாங் அண்ட் ஷார்ட் வந்து MT5ல இருக்காது. ஆனா வந்து இட்ஸ் மோர் ப்ரொஃபஷனல் டேர்ம்ஸ். நம்ம ட்ரேடிங் டேர்ம்ஸ் வந்து லாங் பொசிஷன் ஷார்ட் பொசிஷன் பேசுவோம். ஆனா வந்து MT5ல வந்து பை செல்னு நம்ம பேசுவோம். ஸோ இட்ஸ் மோர் லைக் ஒரு ஜென்ரல் ஐக்யூ அவங்களுக்கு கொடுக்கறது மோட்டு வந்து போனஸ் இது அது. ஸோ வந்து லட்சம் நீங்க ஒரு ப்ரைஸை செல் பண்றீங்கன்னா நீங்க என்ன பெட் பண்றீங்க, அந்த ஒரு பர்டிகுலர் பேர் வந்து ஃபாரெக்ஸ் பேர் வந்து கீழே போவோன்னு. ஸோ வந்து கீழே போனா ப்ராஃபிட்ல இருப்பீங்க. ஸோ லெட்ஸ் சே நான் வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். யா, ஸோ நம்ம சொன்ன மாதிரி ரெண்டு வழி இருக்கு என்டர் பண்றேன். ஒன்று வந்து லாங், ஒன்று வந்து ஷார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாங் வந்து எப்படி வந்து நம்ம ப்ராஃபிட் இது பண்ண போறோம். லெட்ஸ் நீங்க ஒரு பை பொசிஷன் இது பண்றீங்க. போன வாரம் வந்து சொல்லி கொடுத்தது வந்து ப்ரைஸ் பாயிண்ட்ஸ். ஸோ லெட்ஸ் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிள், ப்ரைஸ் பாயிண்ட் வந்து இங்க இந்த இடத்துல வந்து நீங்க பை பண்றீங்க. ஓகே, இந்த இடத்துல நீங்க பை பண்ணும்போது நீங்க என்ன, உங்களோட பெட்டிங் டேர்ம்ஸ் என்னது, ப்ரைஸ் வந்து மேலே போகணும். அதனால தான் நீங்க வந்து பை பொசிஷன் நீங்க வாங்கியிருக்கீங்க, நீங்க பெட் பண்ணியிருக்கீங்க பை. ஸோ ப்ராஃபிட்ல நீங்க எப்போ இருப்பீங்கன்னா அங்கிருந்து அந்த பாய் இடத்துல இருந்து ப்ரைஸ் மேல ஏறினாதான் நீங்க ப்ராஃபிட்ல இருப்பீங்க. இந்த இடத்துல வந்தா நீங்க ப்ராஃபிட்ல இருப்பீங்க. அந்த இந்த இடத்துக்கு வந்தான்னு இல்ல, இட்ஸ் மோர் லைக் அந்த பாய் பொசிஷன் பாய் பண்ண இடத்துல இருந்து மேல ஏறினாலே நீங்க வந்து ப்ராஃபிட்ல இருப்பீங்க. அதான் வந்து பாய் பொசிஷன். லாஸ்ல எப்படி இருப்பீங்கன்னா பாய் பண்ணி அந்த ஃபாரெக்ஸ் வந்து கீழே இறங்குனுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து லாஸ்ல இருப்பீங்க. தட் இஸ் எப்படி வந்து மார்க்கெட் வேலை செய்யும், எப்படி வந்து உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து வேலை செய்யும். ஸோ சேம் கோஸ் டு ஷார்ட் பொசிஷன். ஷார்ட் பொசிஷன்னா என்னது, நான் சொன்ன மாதிரி இஸ் செல், யூர் செல்லிங். நீங்க உங்க மைண்ட்ல வந்து நீங்க பெட் பண்றீங்க ஒரு ப்ரைஸ் பாயிண்ட் வந்து ஒரு ஃபாரெக்ஸ் பே வந்து கீழே போகும்னு. ஒரு எக்ஸாம்பிள் வந்து லெட்ஸ் ப்ரைஸ் இங்க இருக்கு, நீங்க வந்து இந்த இடத்துல வந்து செல் பண்றீங்க. ஓகே, நீங்க இந்த இடத்துல செல் பண்ணும்போது உங்க மைண்ட்ல என்ன இருக்கு, ப்ரைஸ் வந்து கீழே போகணும், ஏன்னா கீழே போனாதான் நீங்க ப்ராஃபிட்ல இருப்பீங்க.
அதே வந்து அதே ப்ரைஸ் பாயிண்ட் மேலே இருந்துச்சுன்னா நீங்க வந்து லாஸ்ல இருப்பீங்க. ஸோ தட் இஸ் பேசிக்லி ஷார்ட் பொசிஷன் அண்ட் லாங் பொசிஷன், பை அண்ட் செல். ஸோ பை அண்ட் செல் வந்து எப்படி வேலை செய்யும், எப்படி ஏன் வந்து உங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து அப்பப்போ வித்தியாசமா இருக்குன்னு. ஸோ இதுதான் லாங் அண்ட் ஷார்ட். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ் மெயினாக பார்ப்போம். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்ம அதை உங்களுக்கு வரைஞ்சி காட்டினேன். ஆனால் இதான் பேசிக்லி எப்படி வேலை செய்யும். வச்சு இந்த இடத்துல நீங்க பாய் பண்றீங்க, என்ட்ரி தான் நீங்க பாய் பண்ண இடம். ஓகே, நீங்க பாய் பண்றீங்க. லெட்ஸ் அந்த பிரைஸ் அந்த இடத்துல இருந்து பிரைஸ் மேல இன்னும் போனுச்சுன்னா நீங்க வந்து ப்ராஃபிட்ல இருப்பீங்க. அதே வந்து கீழே போனுச்சுன்னா நீங்க நெகட்டிவ்ல இருப்பீங்க. சேம் கோஸ் ஃபார் ஷார்ட் ட்ரேட். ஷார்ட் ட்ரேட்னா என்னது, செல் பொசிஷன். செல் பொசிஷன்னா நீங்க வந்து பிரைஸ் வந்து கீழே போகணும்னு நீங்க பெட் பண்றீங்க. ஸோ கீழே போனாதான் நீங்க ப்ராஃபிட்ல இருப்பீங்க. மேலே போனுச்சுன்னா செல் பொசிஷனுக்கு வந்து மேலே போனுச்சுன்னா நீங்க லாஸ்ல இருப்பீங்க. ஸோ தட்ஸ் த ஹோல் கான்செப்ட். ஓகே ஓகே, சாட்ல எல்லாருக்கும் ஓகேனா ஓகேன்னு போடுங்க. ஓகேயா எல்லாருக்கும், ஆல் கிளியர்? ஓகே, நைஸ். ஆல்ரைட், ஸோ நெக்ஸ்ட் ப்ரொசீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து மோட் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸ். இந்த இடத்துல வந்து ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா நீங்க கேட்கலாம். ஸோ நோ ப்ராப்ளம், நான் வந்து திருப்பி சொல்லிக் கொடுப்பேன். அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து ஒரு மெயினான ஒரு டாபிக். டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து ஒரு மெயினான ஒரு டாபிக். ஏன்னா வந்து இதுதான் நம்ம வந்து சார்ட் வச்சு நம்ம வந்து படிக்கிறது. எப்படி வந்து ஒரு மார்க்கெட் வந்து மேலே போதா இல்லை கீழே இறங்க போதான்னு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அது ஒரு பக்கெட்டு, அது வச்சும் நீங்க வந்து பெட் பண்ணலாம் வெதை வந்து ஒரு ப்ரைஸ் பாயிண்ட் வந்து மேலே ஏறுமா இறங்குமான்னு. அதே கான்செப்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ். டெக்னிக்கல் அனாலிசிஸ்னு வரும்போது சார்ட் சார்ட்ல நம்ம பார்க்கறது. ஓகே, ஸோ நிறைய 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 கான்செப்ட்ஸ் இருக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல. இது இருக்கு அது இருக்கு, நீங்க யூடியூப்ல போனா கண்டத்தனமா இருக்கும். ஆனா நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, ரொம்ப போட்டு குழப்பாதீங்க. ஜஸ்ட் டேக் சிம்பிள் திங்ஸ், அந்த சிம்பிள் திங்ஸே அப்ளை பண்ணுங்க, அவ்வளவுதான். நான் வந்து நான் வந்து ரொம்ப குழப்ப மாட்டேன். நான் இது ஒரு 10 ஜாமம் போட்டு குழப்பம் இல்லை. ஒரு 5 ஜாமம் எடுத்து வச்சுக்கோங்க, அதே வந்து மாஸ்டர் பண்ணுங்க போதும். இட்ஸ் இனஃப். ஓகேயா, ஸோ என்ன சிலபஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல இட்ஸ் பேசிக்லி ஃபர்ஸ்ட் வந்து கேண்டில் ஸ்டிக்னா என்னதுன்னு நம்ம படிப்போம். ரெண்டாவது வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஆர்பிஎஸ் அண்ட் எஸ்பிஆர் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸோட அது உள்ள ஒரு சப் டாபிக். அதுக்கப்புறம் வந்து ட்ரெண்ட் லைன், அதுக்கப்புறம் வந்து எங்கல்ஃபிங், கடைசியா வந்து எஃப்விஜி, ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்லுவாங்க. ஆனா இது வந்து நான் இப்ப சொல்லி கொடுக்க மாட்டேன், கொஞ்சம் லேட்டா சொல்லி கொடுப்பேன். ஏன்னா இது கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்ஸான ஒரு டாபிக். ஏன்னா வந்து இந்த கான்செப்ட் வந்து இஸ் ஃப்ரம் ஸ்மார்ட் மணி கான்செப்ட்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து எடுத்து வந்த ஒரு சிலபஸ் தான் எஃப்விஜி. யூஸ்வலா அதை ட்ரேட் பண்றவங்க வந்து நிறைய அந்த எலிமெண்ட்ஸ் இருக்கும், எஸ்எம்சி கான்செப்ட்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து நான் என்ன பண்ணிருக்கேன், அந்த ஒரே ஒரு ஜாமை மட்டும் எடுத்துட்டு என்னோட ஸ்ட்ராட்டஜில நான் வச்சிருக்கேன், விச் இஸ் எஃப்விஜி மட்டும். மத்தெல்லாம் இருக்கு, வந்து எஃப்விஜி மட்டும் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். மத்தெல்லாம் இஸ் நார்மல் கான்செப்ட். The normal concept you try and master. Okay, so next we'll go. So next we'll start பண்ணுவோம், which is candlestick. Candlestickல வந்து OHLCன்னு நம்ம சொல்லுவோம். OHLCனா open, high, low and close. ஸோ வந்து கேண்டில் ஸ்டிக்ல வந்து 2 கலர் இருக்கு. பேசிக்லி நீங்க கேண்டில் ஸ்டிக்னு வந்துட்டா நிறைய கலர் நீங்க மாத்தலாம். பட் வந்து ஒரு 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 வந்து எப்படி சொல்ல, ஒரு டிஃபால்ட்டான ஒரு கலர் இஸ் கிரீன் அண்ட் ரெட். கிரீன்னா இஸ் பேசிக்லி உங்க மைண்ட் வந்து மேலே ஏறுது ப்ரைஸ். அதே வந்து ரெட் கேண்டிலா இருந்துச்சுன்னா கீழே போகுதுன்னு அர்த்தம். லெட்ஸ் சே ப்ரைஸ் இறங்குது, டவுன் ட்ரெண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். ஸோ எப்படி வந்து ஒரு கேண்டில் ஸ்டிக்கை படிக்கிறது? ஸோ ஓகே ஓகே, ஸோ கேண்டில் ஸ்டிக் சொன்னது வந்து ஐயோ சொன்னது வந்து there are 2 types of candlesticks. 2 types. One is, ஸோ இது வந்து முடிஞ்ச வரைக்கும் நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க, இட்ஸ் பெட்டர். ஏன்னா வந்து நான் அந்த ஸ்லைட்ஸ்ல வந்து அதுல இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் there are two. One is
bullish candle. Second is bearish candle. So bullish candle na enadhu? Bullish candle na, bullish na adoda meaning is considered price வந்து மேல ஏறுது. bearish na is basically price வந்து கீழ இறங்குது. So bullish candle வந்து green colorல இருக்கும். Let's say default color நம்ம எடுத்தோம்னா, அதே வந்து bearish candle na red colorல இருக்கும். So that is bullish, that is bearish. So candle எப்படி வேலை செய்யும் பாத்தீங்கன்னா, 1 minute. Okay, so let's go for bullish candle எப்படி இருக்கும், bearish candle எப்படி இருக்கும். Okay, so candlestick wise it's all the same, it's just color difference and price difference ல தான் வரும். So ஒரு candlestick எடுத்தோம்னா எப்படி இருக்கும்னா, this is basic concept. So இந்த நீபேசா இந்த மெலிசா இருக்கிற இடம் வந்து நம்ம வந்து என்ன கூப்பிடுவோம்னா ஷேடோன்னு நம்ம கூப்பிடுவோம். ஷேடோ இல்லைன்னா வந்து we call them as wicks. ஓகேயா, இந்த ரெண்டு சைட் எந்த சைட்ல இருக்கோ அந்த மெலிசான இருக்கிற இடம் வந்து நம்ம ஷேடோ இல்லைன்னா விக்ஸ்ன்னு நம்ம கூப்பிடுவோம். அதே வந்து இந்த தடுப்பான இருக்கிற இடம் வந்து இது வந்து நம்ம வந்து பாடின்னு நம்ம கூப்பிடுவோம். அங்கதான் அந்த கலர் இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் வி கால் அஸ் பாடி. ஸோ நம்ம ஸ்லைட்ஸ்ல போய் பார்த்தோம்னா இதுதான் பாடி. இந்த மேலேயும் கீழே இருக்கிறது தான் நம்ம வந்து விக்ஸ் இல்லைன்னா வந்து நம்ம ஷேடோன்னு கூப்பிடுவோம். ஓகே ஓகே, ஸோ தட் இஸ் த சேம். தட் ரெண்டு சைட்டும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா சேமா தான் இருக்கும், விச் இஸ் ஷேடோ அண்ட் பாடி. ஆனா என்ன வித்தியாசம்னா ஓப்பன் அண்ட் க்ளோசிங் வந்து வித்தியாசமா இருக்கும். ஓகே, okay, let's take two different candle. உங்க மைண்ட்ல வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இது வந்து சோப்பு கேண்டல், இது வந்து பச்சை கேண்டல். ஆனா பச்சை கலர் இருக்கான்னு எனக்கு தெரியல. ஓகே, பச்சை கலர் இருக்கு. இது வந்து பச்சை கேண்டல். ஓகே, பச்சை கேண்டல் வந்து கன்சிடர் பிரைஸ் வந்து மேல இருக்கு. ஸோ பிரைஸ் வந்து கீழே ஓப்பன் பண்ணி, விச் இஸ் இதுதான் ஓப்பனிங். ஓப்பன் பண்ணி க்ளோசிங் வந்து opening and closing is usual is the body. Open and closing is the body. So ஆனா வந்து என்ன வித்தியாசம்னா இட்ஸ் ஜஸ்ட் எங்க ஓப்பன் பண்ணி எங்க க்ளோஸ் பண்றது பிட்வீன் புல்லிஷ் அண்ட் பேரிஷ் கேண்டல். ஸோ புல்லிஷ் கேண்டலுக்கு வந்து கீழே ஓப்பன் பண்ணி மேலே க்ளோஸ் பண்ணோம். அதே வந்து பேரிஷ் கேண்டல்னா மேலே ஓப்பன் பண்ணி கீழே க்ளோஸ் பண்ணோம். ஷேடோ வைஸ் இட்ஸ் ஜஸ்ட் த சேம், இட்ஸ் ஜஸ்ட் தட் ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் மட்டும் தான் வேற மாதிரி இருக்கும் பிட்வீன் இந்த ரெண்டு கேண்டல். மற்றபடி வந்து ஒரு கேண்டல் ஸ்டிக் எப்படி இருக்கும்னா வி ஹேவ் டு சி கேண்டல் ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் நம்ம சொல்லுவோம். அது வந்து நான் வந்து அப்புறம் நான் இது பண்ணுவேன். ஆனால் வந்து இப்போதைக்கு வந்து கேண்டல் ஸ்டிக்னா எப்படி அதோட கோ கான்செப்ட்னா இஸ் பேசிக்கலி ஓப்பன் அண்ட் க்ளோசிங் வந்து இஸ் டிஃப்ரெண்ட் பிட்வீன் புல்லிஷ் அண்ட் பேரிஷ் கேண்டல். புல்லிஷ் கேண்டல்னா கீழே ஓப்பன் பண்ணி மேலே க்ளோஸ் பண்ணோம். அதே வந்து பேரிஷ் கேண்டல்னா மேலே ஓப்பன் பண்ணி கீழே க்ளோஸ் பண்ணோம். ஓகே, ஸோ எப்படி உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்னா இட்ஸ் பேசிக்கலி ஓப்பன் அண்ட் க்ளோஸ். புல்லிஷ் கேண்டல்னா குறைவான விலையில திறந்து விலையான இன்னும் ஹையரான பிரைஸ்ல வந்து சாத்துது. லெட்ஸ் see ஒரு எக்ஸாம்பிள். ஓப்பனிங் வந்து 2 ரிங்கெட், க்ளோசிங் வந்து 3 ரிங்கெட். ஸோ பிரைஸ் ஏறி இருக்கு, அண்ட் ஆல்சோ price ஏறி இருக்கு and also we can see an increase. ஸோ இன்க்ரீஸ்னு இருக்கும்போது நம்ம வந்து புல்லிஷ்னு கூப்பிடுவோம். அண்ட் அந்த கலர் வந்து இட்ஸ் யூஸ்வலி கிரீன். ஆக்சுவலி வந்து ஆளுங்க வந்து கலர் மாற்றலாம், பட் ஒரு மைண்ட்ல உங்களுக்கு ஈஸியாக வச்சுக்கணும்னா இட்ஸ் கிரீன் கலர், புல்லிஷ், பிரைஸ் மேலே ஏறி இருக்கு. அதே வந்து பேரிஷ்னு இருக்கும்போது எக்ஸாம்பிள் 4 வெள்ளிக்கு திறந்து க்ளோசிங் வந்து 2 வெள்ளிக்கு சாத்திருக்கு. அப்படின்னா என்னது 4 to 2 ringgit பிரைஸ் வந்து இறங்கி இருக்கு. ஸோ அதான் அதோட இது. ஆனா வந்து ஃபாரெக்ஸ் டேர்ம்ஸ்ல பார்க்கும்போது 4 வெள்ளி இருக்காது, 2 வெள்ளியும் இருக்காது. எப்படி இருக்கும்னா 1.2044 போன வாரம் கிளாஸ் சொன்னேன், பிப்ஸ் வழியா குறைவா இருக்கும். லெட்ஸே வந்து
ரியல் டைம் சினாரியோல எப்படி இருக்கும்னா ஃபாரெக்ஸ்ல ஓகே ஒரு எக்ஸாம்பிள் இஸ் 1.2044 opening. கீழே closing price is 1.2040. price வந்து இறங்கி இருக்கு. எத்தனை 4 pips இறங்கி இருக்கு. So that is how you identify அது வந்து ஒரு bearish candle bullish candle ஆனு. ஆனா வந்து அதே வந்து சார்ட்ல பார்க்கும்போது it's very common. அதுல வந்து நீங்க வந்து அந்த candlestick கலர்லயே நீங்க வந்து படிச்சுக்கலாம். நீங்க தெரிஞ்சுக்கலாம் சாரி. So that's வந்து நான் வந்து சொல்லி கொடுத்தது வந்து இஸ்கோ கான்செப்ட். ஏன் வந்து இப்படி இருக்கு இதோட மீனிங் என்னது ஓகே ஸோ நெக்ஸ்ட் வந்து is what we call as next concept is called support and resistance. Support and resistance வந்து ட்ரேடிங்கோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் ஐ மீன் யாரும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் படிக்காம வந்தது இல்லை. ஐ மீன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும்ல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் இஸ் பேசிக்லி டெக்னிக்கல் அனாலிசிஸோட ஒரு ஃபவுண்டேஷன். ஸோ டெக்னிக்கல் சாரி resistance and support வந்து is basically pivot points சொல்லுவோம், இல்லைன்னா வந்து where price has rejection. ஸோ ஈஸியாக உங்க மைண்ட்ல எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம்னா அந்த ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து திரும்பும். லெட்ஸ் வந்து சப்போர்ட்னா சப்போர்ட்க்கு வந்து பாருங்க அந்த ப்ரைஸ் வந்து ஆல்வேஸ் புஷ் பேக் ஆல்வேஸ் ரிவர்ஸ். தட் இஸ் சப்போர்ட் ஆர் we can call it as resistance. ரெசிஸ்டன்ஸ் வந்து மேல இருக்கும், சப்போர்ட் வந்து கீழே இருக்கும். ஸோ ஒயிட் போர்ட்ல காட்டும் போது எப்படி இருக்கும்னா ஓகே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம வந்து எஸ்என்ஆர்னு நம்ம கூப்பிடுவோம், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ சப்போர்ட் வந்து இஸ் யூஸ்வலி ஃப்ளோ ப்ரைஸ்ன்னு நம்ம கூப்பிடுவோம். நான் எஸ்ன்னு மட்டும் எழுதுறேன், நீங்க ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க விச் இஸ் சப்போர்ட். யூ கேன் நீங்க வந்து உங்க மைண்ட்ல வந்து ஜஸ்ட் ஒரு ஃப்ளோன்னு நினைச்சுக்கோங்க கீழே லந்தாய். அதே வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து we call it as ceiling. So let's say price comes to support, திருப்பி price எங்க போவோம், திருப்பி ரெசிஸ்டன்ஸ்க்கு போவோம். ரெசிஸ்டன்ஸ்க்கு போனுச்சுன்னா திருப்பி எங்க வரும், சப்போர்ட்டுக்கு போவோம். So that is support and resistance. ஆனா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் ஆகும். அதுதான் வந்து நான் வந்து ஆர்பிஎஸ் எஸ்பிஆர்ல வந்து நான் சொல்லி கொடுப்பேன். ஆனா பேசிக் கான்செப்ட் வந்து இஸ் பேசிக்லி உங்க மைண்ட்ல நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா லெட்ஸ் சே பிரைஸ் வந்து சப்போர்ட்க்கு வந்துச்சுன்னா நீங்க வந்து பை பண்ணணும். பிரைஸ் வந்து ரிவர்ஸ் பண்ணும் சப்போர்ட்க்கு வந்துச்சுன்னா. சேம் கான்செப்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்துச்சுன்னா பிரைஸ் வந்து ரிவர்ஸ் பண்ணும் விச் இஸ் கோயிங் டு சப்போர்ட். சேம் திருப்பி அதுதான் உங்களோட மைண்ட்ல இருக்கிற கான்செப்ட். ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா இட்ஸ் பேசிக்லி லெட்ஸ் சே பிரைஸ் இங்க வந்துருச்சு, நீங்க என்ன பண்ணலாம், நீங்க வந்து பை பண்ணலாம். பை பண்ணீங்கன்னா நீங்க என்ன பெட் பண்றீங்க உங்க மைண்ட்ல, பிரைஸ் வந்து மேல போகணும், மேல போனா நீங்க ப்ராஃபிட்ல இருப்பீங்க. ஸோ that's how you make money lah, which is you buy low and you sell high. That is support and resistance. So support and resistance வச்சு நீங்க ட்ரேட் பண்ண சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வச்சு மட்டுமே நீங்க ட்ரேட் பண்ணா ப்ராஃபிட்டபிள் ஆக முடியுமா, ஆக முடியும். இட்ஸ் ஜஸ்ட் யுவர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹவ் யூ ஆர் ட்ரேடிங். சில பேர் வந்து சில மாதிரி மார்க் பண்ணுவாங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். மார்க்கிங் வந்து நான் வந்து வெனஸ்டே கிளாஸ்ல காட்டுவேன். இது வந்து மோர் டு கான்செப்ட் ஒரு ஒரு தியோரி வந்து எப்படி இருக்கும்னு. ஸோ ரியல் டைம் சார்ட் வந்து நான் வந்து வெனஸ்டேல காட்டுவேன். ஸோ இன்னைக்கு வந்து எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ கவர் பண்ணிடுவோம். கீ கான்செப்ட் கவர் பண்ணிட்டோம்னா தென் வி கேன் கோ ஃபார் ப்ராக்டிக்கல் ஆல்ரெடி. ஸோ திஸ் இஸ் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். உங்க மைண்ட்ல என்ன இருக்கணும்னா சப்போர்ட்க்கு வந்துச்சுன்னா ப்ரைஸ் வந்து சப்போர்ட்க்கு வந்துச்சுன்னா ப்ரைஸ் ரிவர்சல் பண்ணும். அதே வந்து ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ்க்கு போனுச்சுன்னா ப்ரைஸ் ரிவர்சல் பண்ணும். சேம். ஆல்ரைட். ஸோ லெட்ஸ் நவ் கோ ஃபார் ஆர்பிஎஸ் அண்ட் எஸ்பிஆர். ஸோ நான் சொன்ன மாதிரி ஆர்பிஎஸ் எஸ்பிஆர் வந்து ஒரு சப் டாபிக் ஆஃப் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நீங்க சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து அந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். அப்புறம் தான் நீங்க வந்து ஆர்பிஎஸ் அண்ட் எஸ்பிஆர் ஸ்ட்ராட்டஜி வந்து நீங்க மாஸ்டர் பண்ண முடியும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் தரணும்னா நம்ம சொன்னல
ரெசிஸ்டன்ஸ் வந்து அப்படின்னா மார்க்கெட் வந்து இப்படி சேங்கிட்டா தானே போய்கிட்டு இருக்கோம்னு இல்லை. சில டைம் வந்து ப்ரைஸ் வந்து பிரேக் பண்ணோம். தட் இஸ் வாட் வி கால் அஸ் பிரேக் அவுட். ஸோ இந்த இந்த டேர்ம் வந்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க, பிரேக் அவுட். ஓகே, பிரேக் அவுட்னு நம்ம சொல்ற இந்த டேர்ம் வந்து என்னது? பிரேக் அவுட்னா இஸ் பேசிக்லி நான் வந்து லைவ் ட்ரேட்ல அப்புறம் வந்து அனலைஸ் பண்ணும்போது நான் என்ன ஒரு வார்த்தை பாய்ப்பேன்னா இஸ் பிரேக் அவுட், இல்லைன்னா வந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல வந்து உடஞ்சிருச்சுன்னு நம்ம சொல்லுவோம் தமிழ்ல. ஸோ இஃப் ஐ சே தட் வேர்ட் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட்ல. ஓகே, ஸோ அதான் வந்து நம்ம பிரேக் அவுட்னு நம்ம சொல்லுவோம். ஒரு ப்ரைஸ் பாயிண்ட் வந்து தாண்டி உடச்சு வந்துருச்சு, தட் இஸ் வாட் வி கால் இஸ் பிரேக் அவுட். ஸோ வந்து பிரேக் அவுட் வந்து எஸ்என்ஆர் ஆர்பிஎஸ்ல வந்து எப்படி அவசியம்? ஸோ ஆர்பிஎஸ், ஓகே. ஸோ எஸ்என்ஆர்னா இஸ் பேசிக்லி தட்ஸ் இட். இப்போ ஜாயின் பண்ணவங்க வந்து எஸ்என்ஆர்னா நான் என்ன எழுதியிருக்கேன்னா ஃபுல் டேர்ம் இஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஆல்ரைட், ஓகே, திஸ் ஒன் வி செட்டில் ரெடி. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம செட்டில் பண்றோம். இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் பிகம் சப்போர்ட் விச் இஸ் ஆர்பிஎஸ்னு நான் சொல்லுவேன். ஆர்பிஎஸ்னா இஸ் ரெசிஸ்டன்ஸ் பிகம் சப்போர்ட். ஸோ இது எப்படி வேலை செய்யும்? நம்ம அதை நான் முதல் சொன்ன கான்செப்ட் இஸ் சரி, நான் முதல் சொன்ன கான்செப்ட் வந்து இஸ் பேசிக்லி யூ பை லோ அண்ட் யூ செல் ஹை. லெட்ஸ் சே இது வந்து சப்போர்ட், இது வந்து ரெசிஸ்டன்ஸ். இந்த கான்செப்ட் வந்து நல்ல இஃப் கேன் இந்த இடத்துல நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்ம அதை சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி வேலை செய்யணும்னு சொன்னேன்னா இட்ஸ் பேசிக்லி சப்போர்ட் வந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸுக்கு போவோம், ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சுன்னா திருப்பி ரிவர்சல் பண்ணோம்ல. லெட்ஸ் சே வந்து பிரேக் அவுட் ஆயிருச்சு, ரெசிஸ்டன்ஸை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணல. ஸோ திஸ் இஸ் வாட் வி கால் அஸ் பிரேக் அவுட். ஒரு ப்ரைஸ் பாயிண்ட் தாண்டி க்ளோஸ் பண்ணிடுச்சு ப்ரைஸ். ஸோ இது நம்ம என்ன சொல்லுவோம்னா இஸ் பேசிக்லி ரெசிஸ்டன்ஸ் பிகம் சப்போர்ட். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா இஸ் பேசிக்லி வி பை ஹியர், வி வில் பை ஹியர். முதல் நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன், சப்போர்ட்ல தான் நீங்க வாங்கணும்னு. ஆனா வந்து லெட்ஸே வந்து ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணி போயிடுச்சுன்னா நீங்க வந்து அந்த தட் பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் பிகம் சப்போர்ட். ஏன்னா அந்த ப்ரைஸ் கீழே ஆயிடுது, சாரி ப்ரைஸ் சப்போர்ட் வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ப்ரைஸ்க்கு கீழே இருக்கு. எப்போதும் வந்து ப்ரைஸ் வந்து ரெசிஸ்டன்ஸ்க்கு கீழே இருக்கும், ஆனா வந்து இந்த தடவை வந்து ஆப்போசிட் ஆயிடுச்சு. ஸோ வாட் யூ ஹேவ் டு டூ, யூ ஹேவ் டு ட்விக் டவுன் ஆல்சோ. ஸோ யுவர் ரெசிஸ்டன்ஸ் பிகம் சப்போர்ட் ஆல்ரெடி. ஸோ ஆர்பிஎஸ்னு வந்துட்டா ரெசிஸ்டன்ஸ் பிகம் சப்போர்ட், சப்போர்ட்னு வந்துட்டா நீங்க என்ன பண்ணணும், பை பண்ணணும். ஸோ உங்களோட எய்ம், உங்களோட கோல் என்னவா இருக்கணும்னா இட்ஸ் பேசிக்லி ப்ரைஸ் டு கோ அப். ஸோ தட்ஸ் வாட் யூ ஹேவ் டு டூ. ஸோ அதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் பிகம் சப்போர்ட். ஸோ இந்த சார்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் பாயிண்ட் வந்து உடச்சு போயிருச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ் லைன் வந்து சப்போர்ட் ஆயிருச்சு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரைஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்க அந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட், தட் இஸ் ஆர்பிஎஸ். இல்லைன்னா வந்து ரெசிஸ்டன்ஸ் பிகம் சப்போர்ட். சேம் திங் எஸ்பிஆர், சப்போர்ட் பிகம்ஸ் ரெசிஸ்டன்ஸ். இட்ஸ் சேம், ஆனா வந்து நான் திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ சப்போர்ட் பிகம்ஸ் ரெசிஸ்டன்ஸ். நான் இங்க சைட்லயே வச்சுக்கிறேன். ஓகே, ரைட். முதல் வந்து நம்ம வந்து ரெசிஸ்டன்ஸ் பிகம் சப்போர்ட் படிச்சோம். இப்போ வந்து எஸ்பிஆர் இஸ் சப்போர்ட் பிகம்ஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இந்த தடவை வந்து பிரைஸ் இப்படி இருக்கும்னா ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட். ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஆல்வேஸ் அப், சப்போர்ட் இஸ் ஆல்வேஸ் அட் த பாட்டம். ஸோ பிரைஸ் பாயிண்ட் இங்க ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வாட்டி வந்து சப்போர்ட்டை வந்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணல. ஸோ ப்ரைஸ் என்ன ஆயிடுச்சு, சப்போர்ட்க்கு கீழே க்ளோஸ் பண்ணிருச்சு. சப்போர்ட் கீழே க்ளோஸ் பண்ணிட்டோன்னே இந்த பர்டிகுலர் சப்போர்ட் இஸ் நோ லாங்கர் சப்போர்ட். திஸ் பர்டிகுலர் சப்போர்ட் பிகம்ஸ் யுவர் ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி. ஏன்னா வந்து ப்ரைஸ் வந்து அந்த அந்த பர்டிகுலர் லைன் கீழே இருக்கு. ஸோ கீழே இருக்கும்போது வந்து அது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆயிரும். ஸோ
நீங்க என்ன பண்ணணும்னா இஸ் your aim is to always sell resistance, you always sell. ஏன்னா வந்து உங்களோட சப்போர்ட் வந்து இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. ரெசிஸ்டன்ஸ்னா நம்ம செல் பண்ணோம். ஸோ உங்களோட எய்ம் வந்து இஸ் ஆல்வேஸ் டு எய்ம் ஃபார் த ப்ரைஸ் டு கோ ஒன்றும் லோவாக போனோன்னு. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட் வந்து கீழே போவோன்னு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ இங்கே நம்ம செல் பண்ணோம்னா கீழே போவோன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணோம்னா நம்ம வந்து ப்ராஃபிட்ல இருப்போம். தட் இஸ் எஸ்பிஆர் அண்ட் ஆர்பிஎஸ். ஸோ நான் உங்களுக்கு ஒரு 1 minute தரேன். ஸ்க்ரீன்ஷாட் பண்ணா ஸ்க்ரீன்ஷாட் பண்ணுங்க, இல்லைன்னா வந்து நோட்ஸ் எடுக்க போறீங்கன்னா நோட்ஸ் எடுத்துக்கலாம். ரைட். ரைட். ஓகே. ஸோ இப்போ வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கவர் பண்ணிட்டோம், ஆர்பிஎஸ் ஸ்ட்ராட்டஜி கவர் பண்ணிட்டோம், அண்ட் ஆல்சோ எஸ்பிஆர். போத் வந்து சேம். இஸ் ஜஸ்ட் தட் யூ ஹேவ் டு நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் அந்த கான்செப்ட். இது வந்து மனப்பாடம் பண்றதுக்கு வந்து ஒரு விஷயம் இல்லை. இட்ஸ் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். நீங்க வந்து புரிஞ்சுக்கணும். ஒன்ஸ் நீங்க புரிஞ்சுக்கிட்டா நீங்க லைஃப் டைம் வந்து இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியும், அவ்வளவுதான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இஸ் மார்க்கெட் டைரக்ஷன். ஸோ மார்க்கெட்ல வந்து there are 3 types of direction. One is uptrend, one is downtrend, and another one is sideways, இல்லைன்னா ரேஞ்சிங்னு நம்ம கூப்பிடுவோம். இல்லைன்னா வந்து ஒன்றும் வேற டேர்ம்ஸ்னா இஸ் கன்சாலிடேஷன் நம்ம கூப்பிடுவோம். இதான் இந்த மூணு மார்க்கெட் டைரக்ஷன் இருக்கு. ஸோ அப்ட்ரெண்ட்னா ப்ரைஸ் வந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். நம்மளோட பாயஸ்னா ஒரு எய்ம். ஸோ பாயஸ் இந்த வேர்ட் பேரோட மீனிங் பார்த்தீங்கன்னா இஸ் ஒரு எய்ம்னு வச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஓகே. ஸோ நம்மளோட கோல்ல லெட்ஸ் சே ஒரு அப்ட்ரெண்ட் மார்க்கெட், நம்ம வந்து நம்மளோட மைண்ட்ல வந்து we always have to aim for a buy. லெட்ஸ் சே வந்து டவுன் ட்ரெண்ட் மார்க்கெட்னா we always aim for a sell. சைட்வேஸ் அண்ட் ரேஞ்சிங் மார்க்கெட் வந்து ட்ரேட் பண்ணலாம், தப்பு இல்லை. வந்து நான் யூஸ்வலி அவாய்ட் பண்ணுவேன். இட்ஸ் மை ஸ்டைல். சில பேருக்கு வந்து சைட்வேஸ் மார்க்கெட்ல தான் ட்ரேட் பண்ண பிடிக்கும். ஓகே. ஸோ மார்க்கெட் டைரக்ஷன் இதை வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்னா, லெட்ஸ் சே இட்ஸ் ஜஸ்ட் தட் நீங்க வந்து உங்க கண்ணால நீங்க பாக்குற ஒரு விஷயம், அவ்வளவுதான். ஓகே. லெட்ஸ் சே பிரைஸ் ஒரு நீங்க சார்ட்டை திறக்கிறீங்க, அந்த சார்ட்ல வந்து சார்ட் எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கு. ஸோ அந்த உங்களோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இட் செல்ஃப் இட்ஸ் பை மார்க்கெட். இட்ஸ் அன் அப் ட்ரெண்ட் மார்க்கெட். ப்ரைஸ் மேலே ஏறிக்கிட்டே இருக்கு. ஸோ யூ கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை. இதெல்லாம் வந்து நீங்க ஐடென்டிஃபை பண்ற ஒரு விஷயம். ஸோ இது வந்து எதுக்கு முக்கியம்னா, லெட்ஸ் சே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இஸ் யூ ஐடென்டிஃபை அ மார்க்கெட். என்ன மார்க்கெட்டா இருக்கு, அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா இல்ல சைட்வேஸான்னு. அப் ட்ரெண்ட் இருந்தா உங்களோட செகண்ட் ஸ்டெப் என்னது, ஃபைண்ட் ஃபார் பாய் செட்டப்ஸ். பாய்க்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க ஒன்றும். ஸோ தட் இஸ் த நம்மளோட ஏன் வந்து நான் வந்து மார்க்கெட் டைரக்ஷன் சொல்லி கொடுக்குறேன். ஓகே. ஸோ திஸ் இஸ் அப் ட்ரெண்ட் மார்க்கெட். லெட்ஸ் சே யூ ஓப்பன் a chart and வந்து மார்க்கெட் வந்து இப்படி இருக்குன்னா is considered a downtrend market. Okay, that is uptrend and downtrend. Sideways எப்படி இருக்கும்னா, ஒரு sideways basically எப்படி இருக்கும்னா is basically uptrendஆவும் இருக்காது, downtrendஆவும் இருக்காது. மேபி இப்படியே போய்கிட்டே இருக்கும், ஒரு டைரக்ஷன் இல்லாம இருக்கும். ஸோ இதான் வந்து சைட்வேஸ் மார்க்கெட். இல்லைன்னா வந்து கன்சாலிடேஷன் நம்ம சொல்லுவோம். சைட்வேஸ் we have ரேஞ்சிங்னு நம்ம சொல்லுவோம். இல்லைன்னா வந்து கன்சாலிடேஷன் நம்ம சொல்லுவோம். கன்சாலிடேஷன் இந்த வார்த்தை வந்து நான் வந்து ஸ்லைட்ல போடல. சைட்வேஸ், ரேஞ்சிங், கன்சாலிடேஷன். லெட்ஸ் சே லைவ் ட்ரேட்ல வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கன்சாலிடேஷன் சொல்றேன்னா நீங்க ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஓகே. ஸோ இதான் சிம்பிளா நம்ம எடுத்துக்க வேண்டியதான். ஜஸ்ட் சார்ட் திறந்துட்டோன்னே மார்க்கெட் எப்படி இருக்கு, அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டா இல்ல வந்து சைட்வேஸா. ஸோ that is all for market direction. Market direction பத்தி அவ்வளவுதான். ஓகே. நெக்ஸ்ட் வந்து ட்ரெண்ட் லைன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா இஸ்
என்னோட கீ கான்செப்ட் இன் மை ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி. மெயின்லி வந்து ட்ரெண்ட் லைன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ட்ரெண்ட் லைன் வந்து மார்க் பண்றது வந்து கரெக்டா இருக்கணும். எப்படி மார்க் பண்றீங்க அண்ட் வந்து எல்லாருக்கும் வந்து அவங்கவுங்க ஸ்டைல் ஆஃப் மார்க்கிங் இருக்கும். ஸோ மார்க்கிங் ஸ்டைல் வந்து நான் வந்து என்னோட மார்க்கிங் ஸ்டைல் வந்து எப்படி இருக்கும்னா, நான் அடுத்த இந்த வெனஸ்டே ராத்திரி 9 o'clock கிளாஸு ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ அதில் வந்து எப்படி மார்க் பண்ணுறது, எப்படி கரெக்டாக எந்த பாயிண்ட்ல நம்ம எடுக்கணும் அந்த ட்ரெண்ட் லைன் வந்து நான் வந்து சொல்லி விடுவேன். ஓகே, ஸோ ட்ரெண்ட் லைன்னா இஸ் பேசிக்லி சேம் திங். இட்ஸ் ஜஸ்ட் இட்ஸ் அ வே ஆஃப் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ட்ரெண்ட் லைன் வந்து சில பேர் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் பார்க்கலாம், இல்லைன்னா வந்து அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் அந்த மாதிரி மார்க்கெட்டாகவும் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் அப் ட்ரெண்ட் மார்க்கெட் எடுத்துக்குவோம். அப் ட்ரெண்ட் மார்க்கெட் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். ரைட், ஸோ ட்ரெண்ட் லைன் எப்படி இருக்கும்னா, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸோட லைன் வந்து இப்படி இருக்கும்ல, மேலே கீழே. அதே வந்து ட்ரெண்ட் லைன் எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். ஐயோ, இப்படி இருக்கும், டைட்டா இருக்கும். ஆனா வந்து நீங்க கரெக்டா பாத்தீங்கன்னா இதை சேங்கேட்டா இருக்கு. அதே நேரா ஆக்குனீங்கன்னா திரும்பி இட்ஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். நீங்க என்ன பண்ணலாம்னா, லெட்ஸே இங்க வரும்போது அங்க வரும்போது ஒன்றும் பண்ண முடியாது. இங்க வரும்போது நீங்க பை பண்ணலாம், இங்க வரும்போது நீங்க பை பண்ணலாம். இதுதான் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரெண்ட் லைன். அதனால தான் கரெக்டா மார்க் பண்ணணும். லெட்ஸே நீங்க உங்களோட மார்க்கிங் வந்து சேங்கேட்டா போனுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸே ஒரு எக்ஸாம்பிள் இப்படி இருக்கு, ஆனா வந்து இப்படி மார்க் பண்றீங்க, சேங்கேட்டா போனுச்சு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிள்ல நீங்க பிரைஸ் வந்து அந்த பாயிண்ட் வர வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுவீங்க. ஆனா மேமாங்க அங்க வராது. ஏன்னா வந்து நீங்க மார்க்கிங் பண்ண ஸ்டைலே சாலா. ஸோ அதான் நான் சொல்றது, எப்படி மார்க் பண்றீங்கன்னு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ சேம் கான்செப்ட். இது வந்து லெட்ஸ் ஒரு எக்ஸாம்பிள், இது வந்து நீங்க சப்போர்ட் எடுத்துக்கோங்க, இது வந்து ரெசிஸ்டன்ஸா எடுத்துக்கோங்க. ஆனா வந்து சேங்கேட்டான ஒரு மார்க்கெட். ஸோ வாட் யூ டூ, நம்மளோட கான்செப்ட் இஸ் யூ செல் அட் ரெசிஸ்டன்ஸ். Sell at resistance and you buy at support. That's the concept you have to have. வந்து that is trend line. இல்லைன்னா there's two ways of trading trend line. ஒன்று வந்து இந்த மாதிரி buy at support, sell at resistance. இல்லைன்னா you wait for breakout. RBS SBR மாதிரி இருக்குல்ல, அதே தான் வந்து இது வந்து ட்ரெண்ட் லைனுக்கு. லெட்ஸே வந்து இந்த லோவர் ட்ரெண்ட் லைன் வந்து உடச்சிச்சுன்னா, க்ளோஸ் கீழே வந்து பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா, நீங்க யூ கேன். ஐயோ தம்பி, நீங்க ஐயோ நீங்க 1 minute. நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். நான் எப்படி எனக்கும் எப்படி டர்ன் ஆஃப் பண்ணோன்னு எனக்கும் ஷூர் இல்லை. ஓகே, ஸோ தட்ஸ் த கான்செப்ட் ஆஃப் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஆல்சோ இன் ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம எப்படி பார்த்தோம்னா இஸ் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. வந்து இங்க வந்து இந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் வந்து பை அண்ட் செல் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ரெண்டாவது வே ஆஃப் ட்ரேடிங் இஸ் ஃபார் பிரேக் அவுட். ஆனால் வந்து ட்ரெண்ட் லைன் வெர்ஷன் வந்து யூ ஹேவ் டு வெயிட். அந்த ட்ரெண்ட் லைன் கீழே இல்லைன்னா மேலே க்ளோஸ் பண்ணா நீங்க வந்து பாய் இல்லைன்னா செல்லு பண்ண வேண்டியதான். வந்து லெட்ஸே வந்து இந்த கீழே க்ளோஸ் பண்ணுச்சுன்னா இதே பாயிண்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆயிரும் அண்ட் உங்களோட பாயஸ் வந்து டவுன் ட்ரெண்ட் போகணும்னு இருக்கும். அதே வந்து இதே ட்ரெண்ட் லைன் இப்படி மேலே ஏறி க்ளோஸ் பண்ணுச்சுன்னா யூ கேன் கோ ஃபார் அ பாய். சில பேர் வந்து இந்த யூஸ்வலி ரைசிங் வெட்ச் வந்து பை பண்ண மாட்டாங்க, பட் டெக்னிக்கலி யூ கேன். ஏன்னா சின்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், ஆனால் வந்து ஒரு சேங்கேட்டான வேல இருக்கு, அவ்வளவுதான். ஸோ அதே தான் இது வந்து அப் ட்ரெண்ட், இது வந்து அப் ட்ரெண்ட். ஓகே, அப் ட்ரெண்ட்னா ப்ரைஸ் வந்து மேலே ஏறிக்கிட்டு இருக்கிற ஒரு ட்ரெண்ட் லைன் வெர்ஷன். இது சேம் கான்செப்ட். நம்ம வந்து நம்ம வந்து டவுன் ட்ரெண்ட்க்கு வந்து நம்ம வந்து எடுத்து வரலாம். ஆல்ரைட், ஓகே, டவுன் ட்ரெண்ட் நம்ம எடுத்து வரும்போது
என் லைன் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்கு. ஓகேயா? ஸோ இது ஒரு டவுன் ட்ரெண்ட். ஸோ இது வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட். உங்க இட்ஸ் ஈஸி டு ஐடென்டிஃபை. ப்ரைஸ் வந்து கீழே இறங்கிட்டே இருக்கு ஒரு செங்கிட்டான வேலை. ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஸ்டில் த சேம். இது சப்போர்ட், இது ரெசிஸ்டன்ஸ். சப்போர்ட்டுக்கு வந்துச்சுன்னா நீங்க பை பண்ணுங்க, ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்துச்சுன்னா நீங்க செல் பண்ணுங்க. அதே தான் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி. இது கீழே வந்துச்சுன்னா நீங்க எய்ம் ஃபார் செல், இதுக்கு மேல க்ளோஸ் பண்ணுச்சுன்னா யூ எய்ம் ஃபார் பை. தட் இஸ் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் அண்ட் ஆல்சோ ட்ரெண்ட் லைன் கான்செப்ட். அதே தான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சுன்னா, அதுக்கப்புறம் ட்ரெண்ட் லைன் உங்களுக்கு புரிஞ்சுன்னா நீங்க ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ண வேண்டியதான். இட்ஸ் சேம் திங். ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் தட் நீங்க சீங்கிட்டா பார்க்க வேண்டியதான், அவ்வளவுதான். இப்படி சைட்டா பார்க்க வேண்டியதான், அவ்வளவுதான். தட் இஸ் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், தட் இஸ் ஆல்சோ ட்ரெண்ட் லைன். ஸோ எப்படி வந்து சார்ட்ல இது பண்றது வந்து நான் வந்து வெனஸ்டே சேம் கிளாஸ் வெனஸ்டே நைட் வந்து 9 PM வந்து நான் காட்டுவேன். ஓகே, ஸோ அது வந்து நம்ம வந்து ஒயிட் போர்ட் காட்ட மாட்டோம். நம்ம வந்து மோட் வந்து ட்ரேடிங் வியூல நம்ம காட்டுவோம். ட்ரேடிங் வியூல வந்து நம்ம வந்து எப்படி மார்க் பண்றது, எந்த இடத்துல பை பண்றது, எந்த இடத்துல செல் பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து நம்ம எடுத்து வருவோம். விச் இஸ் வெனஸ்டே நைட். ரைட். ஸோ எல்லா கான்செப்ட் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஒன்றும் மிச்சம் ஒன்னே தான் இருக்கு, விச் இஸ் எங்கல்ஃபிங். இந்த கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கோங்க, இதுவும் ஒரு இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ட்ரெண்ட் லைன், சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியா புரியும். ஏன்னா இட்ஸ் ஜஸ்ட் தட் பிரைஸ் இங்க மேல ஏறிக்கிட்டு இருக்கு, இது கீழே க்ளோஸ் பண்ணிச்சுன்னா நீங்க செல் பண்ணணும், இதுக்கு மேல க்ளோஸ் பண்ணிச்சுன்னா நீங்க பை பண்ணணும். அதான் வந்து சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் அண்ட் ஆல்சோ ட்ரெண்ட் லைன். அதே வந்து எங்கல்ஃபிங்னு எடுத்தா ஸ்லைட்லி அவுட் ஆஃப் டாபிக்கான ஒரு கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்ட் எப்படி வேலை செய்யணும்னா, பேசிக்லி தேர் ஆர் 2 types ஆஃப் engulfing. There are 2 types of engulfing. One is type of engulfing. So this is the last concept we are going to cover for today. So ஒன்னு வந்து bullish engulfing, ஒன்னு வந்து bearish. Bearishனா என்னது? aim for sell. Bullishனா என்னது? aim for buy. So bullish engulfing எப்படி இருக்கும்னா, let's say ஒரு கேண்டில், இது வந்து நம்ம கேண்டில் வந்து let's say இங்க வந்து ஒரு சோப்பு கேண்டில் இருக்கு. let's say இங்க வந்து ஒரு சோப்பு கேண்டில் இருக்கு. அதுக்கு அடுத்த கேண்டில் வந்து ஒரு பச்சை கேண்டில். ஆனா எங்கல்ஃபிங்னு நம்ம எப்ப சொல்லுவோம்னா, இஸ் பேசிக்லி என்னோட கான்செப்ட் இஸ் அந்த அடுத்த கேண்டில், அந்த the green candle has to cover இந்த வீக், அந்த சோப்பு கேண்டலோட வந்து வீக்கை வந்து கவர் பண்ணணும், மூடணும். அதை விட பெருசா இருக்கணும் அந்த பிரைஸ், அந்த கேண்டலோட சைஸ். அப்போதான் நான் வந்து அது வந்து எங்கல்ஃபிங்னு நான் எடுத்துக்குவேன். ஸோ சேம் திங் ஃபார் பேரிஷ். அந்த பேரிஷ்னு எடுத்து பண்ணா டிசைடிங் கேண்டில் வந்து சோப்பு கலரா இருக்கும். ஸோ பேரிஷ் எங்கல்ஃபிங்னா அந்த சோப்பு கேண்டில் பச்சை கேண்டலோட ஷேடோவோட கீழே இருக்கணும். யூ ஹேவ் டு கவர் இட் டவுன். ஸோ ஷேடோ வந்து இங்க இருக்கு, பச்சை கேண்டலோட ஷேடோ. எங்கல்ஃபிங் நம்ம எப்போ எடுத்துக்குவோம்னா, அந்த அடுத்த கேண்டில் வந்து யூ ஹேவ் டு கவர் இட், யூ ஹேவ் டு கவர் த கிரீன் கேண்டில், அந்த வீக் கவர் பண்ணணும். லெட்ஸே வந்து இப்படி மட்டும் இருந்துச்சுன்னா நான் வந்து எடுத்துக்க மாட்டேன். லெட்ஸே வந்து இப்படி மட்டும் இருந்துச்சுன்னா ஐ ஒன்ட் கன்சிடர் திஸ் as engulfing. எங்கல்ஃபிங் எப்போ இது பண்ணோம்னா, அந்த ப்ரீவியஸ் வீக்கை வந்து ஃபுல்ஃபில் பண்ணோம், கவர் பண்ணோம் ஃபுல்லா. அதான் வந்து எங்கல்ஃபிங். ஸோ திருப்பி எக்ஸாம்பிள் ஒன்று தரேன். கேள்வி இருந்துச்சுன்னா இந்த பார்ட் ஐ திங்க் கேள்வி வரும், கேள்வி இருந்துச்சுன்னா கேளுங்க. லெட்ஸ் சே ஒரு கேண்டில் இப்படி இருக்கு, லெட்ஸ் சே ஒரு கேண்டில் இப்படி இருக்கு, இது வந்து ஒரு சோப்பு கேண்டில்.
So bullish engulfing எப்ப நம்ம எடுத்துக்கோம்னா is basically the next candle has to cover the shadow of the previous candle. இதான் shadow. இந்த ஷேடோ வந்து இந்த பச்சை கேண்டில் வந்து கவர் பண்ணோம். அப்போதான் வந்து நம்ம வந்து இதை வந்து ஒரு புல்லிஷ் என்கால்ஃபிங்னு நம்ம வந்து எடுத்துக்குவோம். ஸோ அதே தான் பேரிஷ் என்கால்ஃபிங் வந்து இஸ் ஜஸ்ட் தபாலி. பேரிஷ் என்கால்ஃபிங் வந்து இந்த கேண்டில் வந்து பச்சை கலராக இருக்கும், அந்த டிசைடிங் கேண்டில் வந்து சோப்பு கலர்ல இருக்கும். ஆனா என்கால்ஃபிங்னு நம்ம எப்ப எடுத்துக்குவோம்னா இந்த பர்டிகுலர் ஷேடோ வந்து கீழே உள்ள ஷேடோ வந்து அது வந்து மூடணும், அது ஃபுல்லா கவர் பண்ணணும் கீழே. ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து பேரிஷ் என்கல்ஃபிங்னு நம்ம வந்து கூப்பிடுவோம், பேரிஷ் என்கல்ஃபிங். ஸோ நீங்க நோட்ஸ் எழுதும் போது நீங்க என்ன எழுதிக்கிறோம்னா ஜஸ்ட் have to cover the week, have to be higher than the week or lower than the week fully. I mean, let's say bullish engulfing na have to be higher than the shadow. அதே bearish engulfing na have to be lower than the shadow, the previous candle. Okay? கேள்வி இருந்துச்சுன்னா கேளுங்க. நம்ம இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோம். அடுத்த கிளாஸ் விச் இஸ் ஆன் வெட்னஸ்டே நைட் வந்து நம்ம வந்து ஃபுல்லா எப்படி வந்து சார்ட்ல வந்து மார்க் பண்றது வந்து நம்ம வந்து கவர் பண்ணுவோம். ஓகே, எக்ஸாம்பிள் இன் ரியல் சார்ட். ஸோ ப்ரோ எக்ஸாம்பிள் ரியல் சார்ட் வந்து நம்ம வந்து வெட்னஸ்டே நைட் விச் இஸ் 9 PM அதே டைமு 9 மணி ராத்திரி வந்து நம்ம வந்து காட்டுவோம். ஸோ இன்னைக்கு வந்து படிச்சது வந்து மோட்டு தியோரி, சார்ட்ல வந்து எப்படி இருக்கும்னு. ஆனா வந்து சார்ட்ல வந்து ஐ மீன் தியோரியில படிக்கிறது அப்படியே சார்ட்ல இருக்காது. அதனால தான் if green and red same size means can we consider that as engulfing? If green and red same size cannot. ஸோ green and red வந்து சேம் சைஸ்ல இருக்கக்கூடாது. ஸோ வந்து யூஸ்வலி வந்து engulfingனா have to be அதை விட ஒன்றும் பெருசா இருக்கணும். லெட்ஸ் வந்து சோப்பு கேண்டில் இங்க இருக்குன்னா பச்சை கேண்டில் அதை விட பெருசா இருக்கணும், அந்த ஷேடோ வந்து அதை விட பெருசா இருக்கணும். அதே வந்து பேரிஷ்னா வந்து பச்சை கேண்டில் இங்க இருக்குன்னா சோப்பு கேண்டில் அதோட ஷேடோ விட ஒன்றும் குறைவா இருக்கணும் அந்த ப்ரைஸ். have to be more fuller. இதுதான் அதோட கான்செப்ட் ஆஃப் என்கால்ஃபிங். ஸோ இந்த என்கால்ஃபிங் வச்சு நம்ம வந்து என்ன கண்டுபிடிப்போம்னா மோட்டோ பையர்ஸ் கூடியா இருக்காங்களா இல்ல செல்லர்ஸ் கூடியா இருக்காங்களா, யார் ஒன்றும் ஸ்ட்ராங்கா இருக்கா மார்க்கெட்ல. லெட்ஸ் வந்து புல்லிஷ் என்கால்ஃபிங் வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்துச்சுன்னா நம்ம வந்து எய்ம் இஸ் டு கோ ஃபார் அ பை. அதே வந்து bearish engulfingனா we aim to go for a sell. So that is the reason நம்ம வந்து எதுக்கு bullish engulfing படிக்கிறோம் and also bearish engulfing படிக்கிறோம். So find in support and resistance. So find in support resistance only and sometime better to find at that place. ஏன்னா அந்த ரிவர்சல் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து ஈஸியா கண்டுபிடிக்கலாம். லெட்ஸ் சே வந்து ஒரு சப்போர்ட் இடத்துல வந்து பிரைஸ் வந்து அந்த சப்போர்ட் இடத்துல வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து என்கல்ஃபிங் புல்லிஷ் என்கல்ஃபிங் இருந்துச்சுன்னா அது ஒரு கன்ஃபர்மேஷன் பாய் போறதுக்கு. வந்து இதெல்லாம் வந்து நம்ம வந்து வெட்னஸ்டே நைட் வந்து ஃபுல்லா கவர் பண்ணுவோம். இந்த ஸ்லைட்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த ஸ்லைட்ஸ் மட்டும் இந்த கான்செப்ட் மட்டும் நான் வந்து குரூப்ல அனுப்புவேன். ஏன்னா வந்து இதை வச்சுதான் நீங்க வந்து வெட்னஸ்டே நைட் வந்து உங்களுக்கு ஒன்றும் ஈஸியா புரியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறது. ஓகே ப்ரோ how to identify a fake breakout? ஒரு fake breakout வந்து ஓகே வந்து நம்ம வந்து ஐ திங்க் பெட்டர் we go on this on Wednesday night lah, better ஒரு fake breakout. ஓகே, ஸோ மற்ற கேள்வி இருந்துச்சுன்னா யாராவது இன்னைக்கு படிச்ச கான்செப்ட்ல ஏதாவது கேள்வி இருந்துச்சுன்னா நீங்க சொல்லுங்க, கேளுங்க. ஓகே clear bro, clear. Okay, so that's all for today's class. நான் வந்து ரொம்ப எழுத்து அடிக்க மாட்டேன் 2 ஹவர்ஸ்க்குலாம். ஸோ அதான் என்னோட கான்செப்ட். கன்சிஸ்டனா கரெக்டாக நாட் கரெக்டாக இஸ் ஷார்ட் கிளாஸ்ல 30 to 45 மினிட்ஸ் ஒரு நாளைக்கு. அதான் நம்மளோட எய்ம். கன்சிஸ்டனா நம்ம க்ரோ பண்ணுவோம். ஸோ அதான் வந்து எவ்ரி மண்டே நைட் அண்ட் ஆல்சோ வெட்னஸ்டே நைட். ஓகே ரைட், ரைட். தேங்க்யூ எவ்ரி ஒன். வெட்னஸ்டே நைட் பார்ப்போம், மறந்துடாதீங்க. ரைட், தேங்க்யூ.